ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நம்பிக்கையெல்லாம் தோற்கடிக்கிறது யாரு? நம்மளோட கூட இருக்கிற துரோகிகள் தான். அதாவது நம்ம வளர்ந்துட்டா அவங்க கொஞ்சம் பொறாமைப்பட்டுட்டு, "இது சரியில்ல. நீ எடுத்த டிசிஷன் தப்பு" அப்படின்னு சொல்லி, நம்ம எடுத்த ஒரு கரெக்டான சாய்ஸ கூட தப்புன்னு சொல்லி, நம்ம அழிக்க பார்ப்பாங்க. நம்மள நம்ம மைண்ட் செட்டையே மாத்த பார்ப்பாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு தப்பாயிருது. அதனால நம்ம மைண்ட் செட் அவங்க மாத்த பார்த்தாலும், நீங்க அதில கொஞ்சம் தீர்மானமா இருக்கணும். அதுதான் சொல்லி நான் பண்ணுவேன். அதுதான் சொல்லிட்டு ஒரு கண்டிப்பா அதில நீ நிலைச்சு நின்னா தான், நீங்க இருக்கிற ஒரு கரெக்டான சாய்ஸ் நீங்க மாத்திப்பீங்க. ஏன்னா மத்தவங்க குறை சொல்றனால. அது கரெக்டான சாய்ஸா தான் இருக்கும். உங்களுக்கும் நல்லது தான் படும். ஆனா மத்தவங்க சொல்றதுக்காக மாத்திப்பீங்க. அதுதான் உங்க நம்பிக்கைய ஃபர்ஸ்ட்டு குறைக்குது. ஏதாவது மணி சம்பாரிக்கணும், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல யார்ட்ட கடன் வாங்கி தொடங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஏன்? நீ வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கலாம். இல்லைனா நீங்க மாட்டிப்பீங்கன்னு சொல்லி அக்கறையும் இருக்கலாம் உங்களுக்கு. அவங்க அக்கறை சொன்னாலும் சரி, துரோகம் பண்ணி சொன்னாலும் சரி, நீங்க உங்களோட நம்பிக்கை கரெக்ட்டா இருக்கும், ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வாங்கலாம்.